Hi friends, welcome back to my channel. உயிரே உன்னாலே எபிசோட் 22. அந்த ஒரு அழைப்பு ஏன் வரவில்லை? லாஸ்ட் எபிசோடில் கார்த்திக் அண்ட் கீர்த்தி பெங்களூர் ட்ரிப் முடிஞ்சு கீர்த்தியும் கார்த்திக்கும் பிரிந்து அவர்கள் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். அதன் பிறகு கீர்த்தி கார்த்திக்கோட அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகிற பயணத்தை பார்க்கலாமா? அன்று கீர்த்தி வீட்டின் முன் நின்று சில நேரம் கழித்து டோர் பெல்லை அழுத்தினாள். சில நொடிகளில் கமலா வந்து கதவை திறந்தார். கீர்த்தி என்று ஆச்சரியமாக பார்த்தார். அவர் பின்னாலேயே சுரேஷும் வந்தார். என்னம்மா இது, இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க என்று மாறி மாறி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். கீர்த்தி முகத்தை சாதாரணமாக வைத்து கொள்ள முயன்றாள். அவருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்மா, அதான் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு என்றாள். உள்ளுக்குள் நடந்தது எதையும் அவள் சொல்லவில்லை. உடனே கமலா, அது என்னடா, இவ்வளோ தூரம் வந்துட்டு மாப்பிள்ளைய உள்ளே கூப்பிடாம வர வைக்காம நீ அனுப்பிட்டியே கீர்த்தி, இப்படி பண்ணக்கூடாதுல்ல என்று கீர்த்திக்கு அறிவுரை வழங்கினாள். பின் கமலா சரி சரி என்று பேச்சை மாற்றி கீர்த்தியை அவர் வீட்டிற்குள் அழைக்க முயன்றாள். சரி, அதை விட, ஏன் இப்படி டல்லா இருக்கு? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா என்று கவலையாக கேட்டார். கீர்த்தி சிரிக்க முயன்றாள். ஆனால் அவளுக்கு சிரிக்க முடியவில்லை. அம்மா, எனக்கு தூக்கம் வருது என்றால் மணி அப்பவே 11 தாண்டியது. சரி சரி போய் படு என்று அவளை தூங்க அனுப்பினார்கள் கமலாவும் சுரேஷும். ஆனால் மனதில் ஏதோ தோன்றியது. என்ன இவ தனியாக வந்திருக்காளே, அதுவும் இந்த நேரத்தில் மாப்பிள்ளை வர கூட வரலையே, என்னவா இருக்கும் என்று யோசித்து, ஆனாலும் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. பின் காலையில் அம்மா எழுப்புற, நல்லா தூங்கு என்று மட்டும் கமலா அவளை அனுப்பினார். அப்போது சுரேஷ் சிரித்தபடி போமா என்று அவரும் அனுப்பி வைத்தார். நாளையிலிருந்து என் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வர, எல்லாமே அவளுக்கு செஞ்சு கொடு கமலா என்று சொல்லிவிட்டு அவளுக்கு நல்லா சமைச்சு போடணும் என்று கமலாவிடம் அவர் கூறினார். பின் அவர்கள் இருவரும் அப்படியே கீர்த்தியை அவள் அறையில் விட்டுவிட்டு அவர்களும் தூங்க சென்றார்கள். அவர்களிடம் தலையசைத்துவிட்டு கீர்த்தி மெதுவாக தன் அறைக்கு சென்றாள். கதவை மூடியதும் அவள் தைரியம் அங்கேயே உடைந்தது. படுகையில் அமர்ந்தவள் கார்த்திக்கின் முகம் மட்டும் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவன் கோபமாக நின்றது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பியது. அவன் அவளை பார்த்து கொண்டே இருந்தது. அவள் திரும்ப பேசுவாளா, கூப்பிடுவாளா என்றும் அவன் காத்திருந்தது. இவை எல்லாமே கீர்த்தி அங்கு நின்று உணரதான் செய்தாள். ஆனால் என்ன, அவளுடைய கோபம் அவளை எதுவும் செய்ய விடாமல் தடுத்துவிட்டது. அதையெல்லாம் நினைத்து அவள் மனம் வலிக்க செய்தது. நான் இப்படி வந்திருக்க கூடாதோ என்று நினைத்தாள். அதே நேரம் ஆனால் அவர் அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ற எண்ணமும் அவளுக்குள் வந்தது. அந்த குழப்பத்தோடும் அந்த ஒரு மன உடைந்ததையும் யோசித்து அவள் மிகவும் அழுதபடியே எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. இங்கே கார்த்திக்கும் அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டான். வீடு முழுக்க அமைதியாக இருந்தது. போட்டது எல்லாம் அங்கெங்கேயே இருந்தபடி அவர்கள் பெங்களூருக்கு கிளம்பியதால் மீண்டும் கீர்த்தியும் இல்லாத அந்த வீடு ஏதோ வெறுமையாக தான் தோன்றியது கார்த்திக்கிற்கு. அவள் வழக்கமாக வைத்திருக்கும் அவளது காஃபி மக், சோஃபாவில் போட்டிருந்த துப்பட்டா, அவள் சிரிப்பு எல்லாம் அவன் கண் முன்னே வந்து கொண்டே இருந்தது. அவ்வளவு கோபமாக இருந்தால் அவனால் அந்த வீட்டில் நிம்மதியாக தனியாக இருக்க முடியவில்லை. பின் அவனை வரட்டும், பார்த்துக்கிறான் அவளை, எப்படி அவள் என்னை விட்டுட்டு போனா, நான் இல்லாமல் அவளால் இருக்க முடியுதா? அப்போ இனிமே நான் போய் பேச மாட்டேன், நானே கூப்பிட மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். ஆனால் அதே மனது சில நேரத்தில்
கீர்த்தி இப்போ என்ன பண்ணுறாளோ, சாப்பிட்டாளா, அழுதுட்டு இருக்காளா, கண்டிப்பாக அழுதுட்டு தான் இருப்பா, என்னை நினச்சிட்டே தான் இருப்பா என்று அவன் மனதும் அவனுக்கு பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. இப்படி கார்த்திக் மனதில் எழுந்த அந்த சில கேள்வியால் அவள் என்னுடையவ கீர்த்தி என்று அவன் தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு இருந்தான். அவளை அவ்வளவு மிஸ் செய்தான் அவன். அதனாலேயே அவ்வளவு ஒரு கேள்விகள் அவன் மனதில் எழுந்தது. பிறகு பால்கனியில் நின்றபடி சிவானி வீட்டின் முன் நடந்த அந்த அனைத்து சம்பவங்களையும் அவன் நினைவுக்கு வந்தது. பின் அவனே அவனுக்குள், அவன் என் வைஃப் தானே, அப்போ ஏன் நான் அவளை வைஃப்னு சொல்ல அப்படி தயங்கினேன், நான் பண்ணது தப்பு தானே, நான் வைஃப்னு சொல்லியிருக்கணும், பின்ன ஏன் என்ன அது தடுக்குது என்று தனக்கு தானே சில கேள்விகளையும் கேட்டுக்கொண்டான். அதற்கான பதில் அவனிடமேயே இல்லை. அந்த நாள் முழுவதும் இருந்த கோபம், பயணம், மனக்குழப்பம், 1000 எழுந்த கேள்விகள் எல்லாம் சேர்ந்து அவனை சோர்வடைய வைத்தது. இறுதியில் கீர்த்தியின் நினைவுகளோடு கார்த்திக்கு தூக்கமும் வந்தது. இப்படி முதல் முறையாக கீர்த்தியும் கார்த்திக்கும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டு பிரிந்து உறங்கிய உறவு அது. கீர்த்தி அவனை நினைத்து நினைத்து உருகி தூங்கினாள். இங்கு கார்த்திகோ என்னதான் என் மீது கோபம் இருந்தாலும் எப்படி என்னை விட்டு போனா அவ என்று கோபத்தில், பின் அவள் மீது அளவு கடந்த காதலிலும் அவன் அப்படியே தூங்கிதான் போனான். இவர்கள் இருவரும் இப்படி அவர்களுக்குள்ளேயே இருந்த அந்த காதலை முழுவதுமாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாமல் தயங்கி தயங்கி இருவருமே அன்ற நாளில் தூங்கி சென்றார்கள். பின் அடுத்த நாள் காலை கீர்த்தி கண் விழித்தவுடன் முதலில் தேடியது தன் ஃபோனை தான். கார்த்திக் ஏதாவது மெசேஜ் செய்திருக்கிறாரா, கால் செய்திருக்கிறாரா என்று ஆர்வமாக பார்த்தாள். ஆனால் எதுவும் இல்லை. அவளும் ஃபோன் செய்யவில்லை. அவன் செய்வான் என்று ரொம்ப நேரம் காத்திருந்தான். ஆனால் கார்த்திக்கும் எதுவும் கால் செய்யவில்லை. அவன் நேற்று இரவு சென்று தூங்கியவன் இன்று வரை எழுந்திருக்கவில்லை. அவன் வீட்டில் என்ன நடக்கிறது என்றும் அவனுக்கே தெரியவில்லை. பின் அப்போது அக்கா என்று ஊர்ந்தாள் ஷாலு. அவளை கட்டி பிடித்தாள். ஷாலு, என்னடி பண்ற, விடு என்று கீர்த்தி சிரித்தாள். பின் ஸ்கூல் போலையா நீ என்று கேட்டாள். இல்லை அக்கா, இன்னைக்கு லீவ், நாளைக்கு சண்டே, எனக்கு 2 நாள் லீவ் என்று விளையாடியபடி ஷாலு சொன்னாள். அப்படியா, சரி சரி, ஜாலிதான் இல்லை, இப்போ அக்கா கூட 2 நாள் நீரு என்று கீர்த்தியும் ஷாலுவும் அன்பாக இருந்தார்கள். பின் எனக்கும் 2 நாள் காலேஜ் லீவ் இருக்கு என்று கீர்த்தி கூறினாள். சரி வா, நம்ம வெளியே போகலாம் என்று ஷாலு கீர்த்தியை கூப்பிட்டாள். ஓடி, நானே இப்பதான் உங்க கூட இருக்கலாம்னு வந்திருக்கேன், வெளியெல்லாம் போவேணாம், வீட்டிலேயே எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் என்று கீர்த்தி ஷாலுவிடம் சொன்னாள். அம்மா அப்பா நீ என்று சிரித்தாள் கீர்த்தி. சரிக்கா என்று ஷாலுவும் ஒத்துக்கொண்டாள். அடுத்த 2 நாட்களும் கீர்த்திக்கு வீட்டில் ஒரே கவனிப்பு. கமலா, சுரேஷ், ஷாலு மூவரும் அவர்களை சுற்றியே இருந்தார்கள். மூவி பார்ப்பது, பேசுவது என்று கீர்த்தி அவளுடைய அம்மா அப்பா மற்றும் தங்கையோடு இருந்த எல்லா கவலையையும் விட்டு சற்று நேரம் அவள் அவர்களுடன் சந்தோஷமாக இருந்தாள். பின் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு கார்த்திக்கின் ஞாபகமும் வந்து கொண்டேதான் இருந்தது. பின் கமலா ஸ்நாக்ஸ், அவளுக்கு பிடித்த உணவு, அப்பாவின் அன்பு, அம்மாவின் பாசம் எல்லாமும் சேர்ந்து அந்த 2 நாட்கள் கீர்த்திக்கு மகிழ்ச்சியாகவே சென்றன. கீர்த்திக்கு அவள் அம்மா அவளை கண்ணில் வைத்து பார்த்து பார்த்து கவனிப்பார். ஷாலு அவளை விட்டு ஒரு நிமிடம் கூட நகரவே இல்லை. அக்கா அக்கா என்று அவள் பின்னாடியேதான் அவள் சுற்றி வந்தாள். ஆனால் அவள் எவ்வளவுதான் உள்ளுக்குள் வெளியிலும் சிரித்தாலும் அவள் மனசு முழுக்க கார்த்திக் தான் இருந்தான். இங்கே
கார்த்திக் சனிக்கிழமையும் ஆஃபீஸ் தான் போயிருந்தான். வேலை பார்க்கும் இடையே ஃபோனை எடுத்து பார்ப்பான், மீண்டும் வைத்து விடுவான். அவள் ஏதேனும் மெசேஜ் செய்திருக்கிறாளா இல்லை கால் செய்திருக்கிறாரா என்று அப்போ அவன் ஃபோனை பார்த்து கொண்டேதான் இருந்தான். பின் அவ அழுத்தக்காரி, அவளாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணவும் மாட்டா என்றும் அவனுக்கு நல்லாவே தெரியும். பின் அவள் ஃபோன் பண்ணவில்லை என்று தெரிந்தும் தனக்குள்ளேயே சொல்லிக்கொள்வான். ஆனால் அவனும் ஃபோன் செய்யவில்லை அவளுக்கு. அப்பொழுது அவனுக்கு அந்த 2 நாட்களும் ஹரிஷ் தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் வெளியே போவது, சாப்பிடுவது, வேலை பற்றி பேசுவது, அப்படி அந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த நாள் நகர்ந்து கொண்டே இருந்தது. இங்கு கீர்த்திக்கோ அவள் அம்மா அப்பாவோடு இருக்கும் அந்த சந்தோஷம். ஆனால் கார்த்திக்கோ ஹரிஷ் தான் எல்லாமே ஒரு துணையாக இருந்தான். பின் ஒரு நேரத்தில் ஹரிஷ் மீண்டும் அதே விஷயத்தை எடுத்தான். டேய், நீ கொஞ்சம் ஒரு சைடை மட்டும் பார்க்காத. அவள் சின்ன பொண்ணுடா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பொசசிவாக இருக்கா. ஆனால் ஒய்ஃப்னு சொல்லாமல் இருந்தால் எல்லாருக்குமே கோபம் தானே வரும். யாருக்கு தான் கோபம் வராது? அதுவும் கீர்த்தி உன் மேலே ரொம்ப அன்பாக வேற இருக்கா. ப்ளஸ் அவள் உன் அளவுக்கு மெச்சூர்டாக திங்க் பண்ணுற பொண்ணு இல்லையே. அவள் சின்ன பொண்ணு தானே, நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ என்று அவனுக்கு அவன் அறிவுரை நான் அவளுக்கு தெரியும்டா அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும்டா அவளுக்கு. ஆனால் இப்போ விட்டுட்டு போயிட்டால என்று அப்படி ஒரு வருத்தத்தில் கார்த்திக் புலம்பினான். ஹரிஷ்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. கார்த்திக் இப்படி புலம்புவது, மன கஷ்டத்தில் இருப்பது, இவை எல்லாமே ஹரிஷிற்கு நன்றாகவே தெரிந்தது. பின் கார்த்திக்கை எப்படியாவது அவன் மாற்றதான் வேண்டும் என்று அவனும் முயற்சி செய்தான். பின் சரி விடு மச்சி, இதில் ஒன்றும் இல்லை, கீர்த்தியும் உன்னை நினச்சிட்டு தான் இருப்பாடா, அவன் வந்துடுவாடா என்று அவனை சமாதானம் செய்தான் ஹரிஷ். சரி வா மேட்ச் பார்க்கலாம் என்று பேச்சையும் மாற்றிவிட்டான். பின் வெளியே சிரித்தாலும் கீர்த்தி பேசாததும் அவளை பார்க்காமல் இருப்பதும் கார்த்திக்குள் ஏதோ ஒரு வெறுமையை தான் எடுத்துக்கொண்டே இருந்தது. வாடி சீக்கிரம் என்று மனதுக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டான். பின் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் போல் இருக்கும். கீர்த்தி வீட்டில் அனைவரும் சாப்பிட்டு விட்டு எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். கீர்த்தி மட்டும் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். சில நிமிடங்கள் யோசித்தாள். பின் அவளுக்கு சரி, அவர் தானே அன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொன்னார், நாம் அவசரப்படக்கூடாது, இன்னொன்று நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏதோ ஒரு காரணத்திற்காக கார்த்திக் அப்படி நடந்துக்கிறாரு என்று அவள் கார்த்திக் பக்கமும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாள். பின் பொறுமையாக இரு என்று சொன்னாள். அவர் என்னை அன்பா தானே பார்த்துக்கிறாரு, என்கிட்ட அவரோட வைஃபா தானே என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு, என் பேரண்ட்ஸ் முன்னாடி என்னை அப்படி தானே அவர் ட்ரீட் பண்ணுறாரு. வெளியே யாருக்கும் தெரியாமல் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்போ ரொம்ப நல்லாவே மாறி இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அடுத்த நடந்த அந்த நாட்களில் நடந்துக்கிட்ட விதமும் இப்போ நடந்துக்கிற விதத்துலேயும் நிறையாவே அவர் மாறி தானே இருக்கிறாரு என்று அவளை ஒரு முடிவுக்கு வந்தாள். கார்த்திகை புரிந்து கொள்ள அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாள். பின் நடந்த அனைத்தையும் ஒரு முறை யோசித்து பார்த்தாள். மனசு கொஞ்சம் லேசானது. ஃபோனை எடுத்து கேலரிக்கு சென்றாள். அதில் கார்த்திக் அவள் தோளை பிடித்து கொண்டு நின்ற ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்தது. கீர்த்தி அதை பார்த்து கொண்டே இருந்தால் அவள் மனம் முழுக்க கார்த்திக்கின் ஞாபகத்தில். பின் அதை ஜூம் செய்து பார்த்தாள். கார்த்திக்கின் முகத்தை பார்த்தவள் சிறிது சிரித்தாள். சிடுமூஞ்சி, ஒரு ஃபோன் கூட பண்ணலை, நாளைக்கு இருக்கு உனக்கு என்று ஃபோனை பார்த்தபடியே அவனை திட்டினாள். அப்படியே அந்த இரவு முழு அன்பு மற்றும் கார்த்திக்
கார்த்திக்கின் ஏக்கத்தோடும் அவள் அன்றைய நாளை கடந்து தூங்கியும் போனாள். பின் கீர்த்தி எப்ப அவரை பார்ப்போம் என்ற ஆர்வத்தோடு தூங்கினாள். அடுத்த நாள் திங்கட்கிழமை கீர்த்தி வழக்கம் போல அம்மா வீட்டிலிருந்து காலேஜுக்கு கிளம்பினாள். கிளம்புவதற்கு முன் கமலாவை கட்டிப்பிடித்து அவள் மனதில் இருந்த பாரத்தை, அவளை இந்த 2 நாட்கள் அவர்கள் பார்த்து கொண்ட விதத்தை எல்லாம் யோசித்து, அம்மா ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவேன், போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். பின் கமலாவும் சரிடாமா பார்த்து பத்திரமா போ என்று கமலாவும் வழி அனுப்பினார். அன்று மாலை கீர்த்தி மீண்டும் கார்த்திக்கை பார்க்க போகிறாள் என்ற எண்ணமே அவள் மனதை முழுவதும் நிரப்பியிருந்தது. என்னதான் கமலா ஆறுதலாக சொன்னாலும் அவர் மனதில் ஏதோ ஒரு சிறு நெருடல் இருந்ததான் செய்தது. ஏன் இவ தனியா வந்திருக்கா, எதுவுமே சொல்லலையே என்று அவள் யோசித்தாலும் அதை அவர் கேட்கவில்லை. பின் கல்லூரி முடியும் நேரம் வந்தது. கீர்த்தி கிளாஸ்ல இருந்தாலும் கவனம் எதிலும் இருக்காது. ஃபோனை எத்தனை தடவை பார்த்தாலோ அவளுக்கே தெரியாது. ஒரு கால் கூட பண்ணலையே, ஒரு மெசேஜ் கூட இல்லையே என்று மனசுக்குள் புலம்பிக் கொண்டே இருந்தாள். கார்த்திக் இருந்து ஒரு கால் மெசேஜ் எதுவும் வரவில்லை என்றபடி மணி மாலை 4 மணி ஆனது. காலேஜ் முடியும் நேரமும் நெருங்கியது. அனு வழக்கம் போல பாடி போலாம் என்று அழைத்தாள். இல்லடி, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டாள் கீர்த்தி. கார்த்திக்காக அவள் காத்திருப்பதை அவள் அனுவிடமிருந்து சொல்லவில்லை. ஆனாலும் அனுவுக்கு புரிந்தது அவள் யாருக்காக காத்திருக்கிறாள் என்று. பின் அனு யாருக்காக என்று அனு கேட்டாள். கீர்த்தி சிரித்து கொண்டே சும்மாதான் என்று தவிர்த்து விடுவாள். உண்மையில் கார்த்திக் வருவானோ என்று தெரியாமலே காத்திருப்பாள். மணியும் 5 நிமிடமானது, பின் 10 நிமிடம் ஆனது, பின் 20 நிமிடமும் ஆனது. கார்த்திக் மட்டும் வரவில்லை. அவன் காரும் வரவில்லை. கீர்த்தியின் முகம் வாடியே போனது. என்ன ஆனது என்று தெரியாமல், அதுவும் கோபமாகவும் ஆனது. பின் கார்த்திக் வராததால் கீர்த்தி மீண்டும் தன் வீட்டிற்கே சென்றலாமா என்றெல்லாம் நினைத்து விடுவாள். ஆனால் அம்மா கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் என்று கண்டுபிடிப்பார் என்று அவளுக்கு நல்லாவே தோன்றியது. பின் சில நேரம் யோசித்து அணுவிற்கு அவள் அழைத்தாள். அனு, நான் இங்கே தான் இருக்கேன், இரு என்று அவளை வருவேன் என்று கீர்த்தியை கூப்பிட்டு அப்பார்ட்மெண்ட்டிற்கும் வந்து அவளை டிராப் செய்து விட்டாள். பின் வீட்டை திறந்து உள்ளே சென்ற கீர்த்தி 2 நாட்கள் இல்லாத வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்தாள். அவள் போட்டதை போட்டபடி வீட்டில் அவ்வளவு குப்பை. அதில் பெருக்கும் பொழுது சோஃபா அடியிலிருந்து கார்த்திக்கின் கார் கீ வர அவள் கையில் கிடைத்தது. கீர்த்திக்கு எதுவும் புரியாமல் சற்று பயந்து விடுவாள். கார்த்திக்கு என்ன ஆனது என்று. அதற்குள் மாலை 6:30 மணி ஆனது. கார்த்திக் வருவதற்கு கொஞ்சம் நேரம்தான் இருந்தது. ஆனால் வெயிட் பண்ணலாம் என நினைத்தால் கிச்சனுக்கு சென்று டின்னருக்கு தேவையோ ப்ரிப்பேர் செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் வேலை செய்து கொண்டே இருந்தாலும் அவள் காதுகள் மட்டும் டோர் சவுண்டுக்காக தான் காத்திருந்தது. கார்த்திக் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாரு, வந்துடுவாரா என்று ஆவலுடன் இருந்தாள். பின் இப்ப வருவாரா, இன்னும் கோபமா இருப்பாரா, இல்லை சாதாரணமா பேசுவாரா என்று மனசு ஓடிக்கொண்டே இருந்தது அவள் பக்கமே. கார் எடுக்காம வேற போயிருக்காரே என்று 1000 யோசனைகள் அவளுக்குள் வந்து கொண்டேதான் இருந்தது. இதற்கிடையில் கமலா, லக்ஷ்மி, அனு என மாறி மாறி கீர்த்திக்கு பலமுறை அழைத்து கொண்டே இருந்தனர் போனில். ஆனால் கீர்த்தி தனது மொபைலை அறையிலேயே வைத்துவிட்டு கிச்சனில் இருந்த மற்ற வேலைகளையும் வீட்டில் இருந்த மற்ற வேலையிலையும் கவனித்து சற்று அவளுக்கே தெரியாமல் அவள் சோஃபாவில் அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். பின் சிறிது நேரம் கழித்து வீட்டில் இருந்த வேலைகள் அனைத்தையும் ஓரளவு முடிந்ததும் கீர்த்தி மெதுவாக தன் அறைக்குள் சென்றாள். படுக்கையின் மீது இருந்த மொபைலை எடுத்து பார்த்தவள்
திரையில் இருந்த ஏராளமான மிஸ்டு கால்ஸையும் கண்டதும் அவனது இதன் ஒரு நொடி வேகமாக துடித்தது. கார்த்திக் தான் இவ்வளவு தடவை கால் பண்ணியிருப்பாரோ, நான் வேற எடுக்கலையே, இப்போ என்ன சொல்லுவாரு என்று தெரியாமல் அவள் ஒரு ஆவலுடன் அந்த ஸ்கிரீனை திறந்து பார்த்தாள். ஆனால் அதில் கார்த்திக்கின் பெயரே இல்லை. அந்த ஒரு நொடியிலேயே அவனது முகத்தில் இருந்த எதிர்பார்ப்பு மெதுவாக மறைந்தது. சரி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு முதலில் தன் அம்மாவிற்கு தான் அவள் அழைத்தாள். தெரியலையே, அம்மா இன்னும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் வேற அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டேனே, வீட்டுக்கு வந்துட்டேன்னு என்று நினைத்து, ஹலோ அம்மா, போயிட்டியாம்மா வீட்டுக்கு? மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு என்று கமலா வழக்கம் போல் அக்கறையுடன் கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் கீர்த்தியின் மனதில் ஒரு சிறிய வலி தோன்றியது. ஆனாலும் அதை வெளியில் காட்டாமல், வந்துட்டேம்மா, அவர் இன்னும் வீட்டுக்கு வரலை, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்று இயல்பாக பேசி கமலாவை சமாளித்து விட்டாள். பின் அவள் எதையோ பின் கமலாவும் சரி என்று சொல்லி, நாளைக்கு காலேஜ் போயிட்டு எனக்கு பேசு என்றார். சரிம்மா என்று சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தாள் கீர்த்தி. அடுத்ததாக லட்சுமியின் அழைப்பிற்கு திரும்ப கால் செய்தாள். ஹலோ அத்தை. கீர்த்திமா, சொல்லுங்க அத்தை என்றாள். எப்படிம்மா இருக்க, நீ நல்லா இருக்கியா என்றாள். நல்லா இருக்கேன் அத்தை, நீங்களும் மாமாவும் எப்படி இருக்கீங்க என்று கீர்த்தி அவளை நலமாக விசாரித்தாள். ஆனால் இங்கு நடந்தது ஏதோ தெரிந்து விட்டதோ என்பது போல் பயந்தும் இருந்தாள். நாங்கள் நல்லா இருக்கோமா என்று சொல்லிவிட்டு சிறிது தயங்கிய லட்சுமி, ஏனோ தெரியலம்மா, இவனுக்கு ஃபோன் பண்ணினா எல்லாம் எரிஞ்சு விழற மாதிரி பேசுகிறான், வேலையில் ஏதாவது பிரச்சனையா என்று கவலையுடன் கேட்டார். கீர்த்திக்கு கார்த்திக் ஏன் அப்படி இருக்கிறான் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் அதை அத்தையிடம் சொல்ல மனம் வரவில்லை. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை என்று லக்ஷ்மியையும் அவள் சமாளித்து விட்டாள். ஏனோ அவளுக்கு கமலா லக்ஷ்மி இருவரும் ஏதோ தெரிந்து விட்டது போல் நினைத்து கொண்டிருந்தாள். பின் அவள் வேலை ரொம்ப பிஸியாக இருக்கும், கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாகிடும் என்று அவருக்கு ஆறுதல் சொன்னாள். லக்ஷ்மியும் கொஞ்ச நேரம் நிம்மதி அடைந்து, சரிம்மா, நீயும் பார்த்துக்கோ, அவன் ஏதாவது சொன்னால் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணு என்றார். சரிங்க அத்தை, பாய் என்று அழைப்பை முடித்தாள் கீர்த்தி. அதன் பிறகு அணுவிற்கு கால் செய்தாள். அனு, ஹலோடி என்றாள். அனு, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க என்று அவனை விசாரித்து, அனு வீட்டுக்கு போயிட்டியா, கார்த்திக் வந்துட்டாரா என்று அனு ஆர்வமாக கேட்டாள். ஏனென்றால் கீர்த்தி இன்று முழுவதும் அப்படி ஒரு சோகத்தில் இருந்தாள். இல்லடி, இன்னும் வரல, கார் மட்டும் வெளியே நிற்குது என்றாள் கீர்த்தி. அப்படியா, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதான் உன்னை பிக்கப் பண்ண வர முடியல போல, நீ எதையும் யோசிக்காத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, வந்துடுவார் என்று அனு அவளை சமாதானப்படுத்தி முடித்தாள். பின் சரிடி என்று கீர்த்தியும் சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தாள். அனைவரிடமும் பேசி முடித்த பிறகும் கீர்த்தியின் மனம் மட்டும் அமைதியாகவில்லை. அறையில் தனியாக அமர்ந்திருந்தவள் தன் மொபைலை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தாள். எங்கே போயிருப்பாரு, ஏன் இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை, இன்னும் என் மேலே கோபமாக இருக்காரா, இல்லை என்னையே மறந்துட்டாரா என்று அவளுக்கு பல கேள்விகள் அவள் மனதில் உண்டானது. கார்த்திக்கிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வராததால் பின் அவள் மனதை ஆக்கிரமித்தன அத்தனை கேள்விகளும். அவளையே அறியாமல் அவளது கண்கள் கதவையும் மொபைலை திரையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அவள் எதிர்பார்த்த அந்த ஒரு அழைப்பு மட்டும் இன்னும் வரவில்லை. கார்த்திக் எங்கே இருக்கிறான் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. கீர்த்தியின் இந்த காத்திருப்புக்கு முடிவு கிடைக்குமா? கார்த்திக்கிடமிருந்து அவளுக்கு என்ன செய்தி வரும்? கார்த்திக் எங்கே சென்றிருக்கிறான்? அவளிடம் பேசாமல் இருப்பதற்கு பின்னால் என்ன காரணம்? வேலையில் இன்னும் தாமதமாக இருக்கிறானா என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தொடரும். உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்து என்ன நடக்கும், என்ன நினைக்கிறீங்க
என்று உங்கள் கெஸ்ஸையும் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே இந்த கதையை இன்னும் அழகாக எடுத்துகிட்டு போகும். தேங்க்யூ அண்ட் பாய்.